نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن وعي الحضرمي أبيه قال رضي الله تعالى عنه قال سأل سلامة بن يزيد الجعفي رضي الله تعالى عنه رسول الله صلى الله عليه وسلم فقال يا نبي الله أرأيت إن قامت علينا أمراء يسألنا حقهم ويمنعنا حقنا فما تأمرنا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق السنة من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் உரிமைகளை தர மறுத்தாலும் தலைமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். மனிதன் தனக்கு என்று ஒரு ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அங்கே உரிமைகள் நமக்குரிய உரிமைகளே தரப்பட மறுத்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் அந்த தலைமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்திய இந்த திருநாட்டில் மக்களுடைய அடிப்படைகளில் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கின்றோம். மாநில அரசுகள் என்று பார்க்கும் பொழுது சில மாநிலங்கள் அதற்குரிய பிரதிநிதிகளையும் அதற்குரிய அவர்களுக்குரிய உரிமைகளையும் நிலைநாட்டக்கூடிய மாநிலங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. சில மாநிலங்கள் ஒன்றியத்தில் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு மறுக்கக்கூடியது மட்டுமல்ல, நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதிலும் இறங்கித்தான் இருக்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் அதில் நாம் பட்டியலிட்டு சொல்வதற்கு முடியும். அந்த அளவிற்கு பறிக்கத்தான் முடிகின்றது. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செய்யறாங்க, நமக்கு எதிராக செய்கின்றார்கள், நமக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி தவறான ஒரு முடிவுகளை எடுப்பது என்பது மார்க்கம் கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியது. ஏன் அவர்கள் நமக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் மாறு செய்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பின்னால் தேர்தல் வரக்கூடிய ஒரு களங்கள் வரும் பொழுது அதை இறங்கி விளையாடக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் அது உண்மைகளை நாம் உரைக்க சொல்லும் அளவிற்கு சொல்லியிருந்து நாம் திருத்த வேண்டும். அதற்குரிய வழிகள் என்னவோ அதைத்தான் நான் பார்க்க வேண்டும். ஜனநாயக ரீதிகளில் நாம் போராடுவதுதான் கூர்மையை உழைந்து அதற்கு மாற்றமாக வழிகளை தேர்ந்தெடுப்பது என்பது கூடாது. அவர்கள் கூறியதாவது, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எங்களை நிர்வகிக்கும் ஆட்சி தலைவர்கள் அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய உரிமைகளை கோருகின்றவர்களாகவும் நாங்கள் அவங்களுக்கு என்ன செலுத்தணுமோ அதை எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய உரிமைகளை மறுப்பவர்களாகவும் அமைந்து விட்டால் அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிடுகிறீர்கள் கூறுங்கள் என்று கேட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், செலுத்தக்கூடியது எல்லா வரையும் செலுத்திடுறாங்க. ஜனவரி 30 தவிர பாக்கி எல்லா வரையும் செலுத்துறாங்க. வீட்டு வரியாக இருக்கட்டும், கார் வரியாக இருக்கட்டும், ரோடு வரியாக இருக்கட்டும்,
குடிநீர் வழியாக இருக்கட்டும், எல்லா வரிகளையும் செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது இன்னைக்கு பார்த்தோம்னா முன்னாடி இருந்த உரிமைகளோட மாநில அரசுகளிடம் இருந்ததெல்லாம் இப்ப ஒன்றிய அரசுகள் பறிக்கப்பட்டு எடுத்துக் கொண்டு இருக்கின்றது. இப்ப எல்லாத்தையும் நாங்க செலுத்தினோம். ஆனா திரும்ப எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, எங்களுக்குரிய உரிமைகள் இருக்கின்றது, அதை அவர்கள் செலுத்துவதற்கு மறுக்கின்றார்கள். இப்ப நாங்க என்ன செய்யறது? நீங்க என்ன செய்ய எங்களுக்கு கட்டளை இல்லைங்க, சொல்லுங்க யார சொல்லலாம் என்பதாக அந்த சஹாபி கேட்ட பொழுது, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டும் தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அதுக்கு பதில் சொல்லல ரசூலுல்லாஹி. ஒன்னே அது கேட்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. பிறகு மீண்டும் ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுது திரும்ப அதே வார்த்தைகளை சொல்லி கேட்கிறாங்க. அவங்களுக்குரிய தேவையானது எல்லாத்தையும் கேட்கிறாங்க, நாங்க எல்லாம் செலுத்துறோம், ஆனா எங்களுக்குரிய உரிமைகளுக்கு அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க யார் சொல்லலாம் சொல்லி இரண்டாவது முறை மூன்றாவது முறையாக கேட்கப்பட்ட பொழுதும் கூட அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்கின்றார்கள். அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பதில் சொல்லிவிட மாட்டார்கள். பதில் சொல்லிட்டு அப்படின்னா அது கடமையானதாக ஆயிரும். அதே போல நடக்கணும்க்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியணும். எல்லாத்தையும் பொறுமை காத்திருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுவார்கள். அப்ப இதுவரை கேட்ட உடனே சலமான் கேட்டபோது அவர்களை அல் அஸாயிர் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இழுத்தார்கள். சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காத, வந்துரு, அவங்களுடைய கோபத்திற்கு ஆளாகிறார, வந்துரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் தலைமையின் கட்டளையை செவியுங்கள், அவங்க என்ன கட்டளையிடுறாங்களோ அதை நீங்கள் செவியுங்கள், அதற்கு கீழ்படியுங்கள். ஏனெனில் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது அவர்களை சாரும், உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களை சாரும் என்று சொன்னார்கள். அதாவது அவங்க கேட்கிறாங்க, சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதுக்கு கட்டப்பட்டு நடங்க, அது உங்களுக்கு சாட்டப்பட்டுள்ளது, அவர்களுக்கு கட்டப்பட்டு நடக்க வேண்டும் என்பது உங்களுடைய விதி, நீங்கள் செஞ்சுதான் தீரணும், அவர்கள் கட்டப்பட்டுதான் தீரணும். அதுக்காக அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது. போட்டியான ஒரு அரசை ஏற்படுத்துவதோ அல்லது போட்டியாக செய்வது இதை மாறு செய்யக்கூடியது. ஜனநாயகத்தில் கேட்கக்கூடியது என்பது உண்டு, நம்முடைய உரிமைகளை கேட்பது என்பது உண்டு. அதை கேட்கலாம், அதை போராட்டத்தின் மூலியமாக, அஹிம்சையின் மூலியமாக, பல்வேறு மூலியமாக கேட்பது என்பது நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பது என்பது வேறு. அதே சமயத்தில் அதற்கு போட்டியாக மாற்றமாக செய்வது என்பது வேறு. அப்ப நீங்க அதை செய்யுங்க, அவங்களுக்கு கீழ்படிங்க. ஷரியத்திற்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்க முன்னாடி உள்ள ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ரசூலுக்கும் மார்க்கத்திற்கும் முரண்பான விஷயங்களை சொல்லும் போது நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க அதுக்கு கட்டுப்படுங்க. ஆனா அது அவங்களுக்கு நீங்க அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லைன்னா அதற்குரிய பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. இன்னைக்கு இருக்கிறா, எங்க வேணாலும் சுத்தரா, உலகம் முழுவதும் சுத்தரா, எல்லாம் இருக்கிறா. ஆனால் அல்லாஹ் தஆலா நாடினால் ஒரு நிமிடம் அல்ல, இந்த அவர்களுடைய காலங்கள் கழிவதற்கு முன்பதாகவே பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் இருக்கும் இடங்கள் கூட எங்கு என்று கூட தெரியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நபர்கள் வந்தாங்க, நமக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த நபர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் சுத்தி வந்தார்கள். நாங்கள் தான் எல்லாம் என்பதாக, நாங்கள் கிங் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்காக வேண்டி இவர்களுடைய அடையாளங்களாக பள்ளிகளை வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள். ஆனால் இங்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எது என்று அடிச்சுவடுகள் கூட தெரியாத அளவிற்கு மூளையில் முடக்கப்பட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இன்று இவர்கள் செய்யக்கூடியவர்கள், இவர்களை எந்த லெவலுக்கு அல்லாஹ் ஆட்பான்னு தெரியாது. அப்ப நாம் அமைதி காக்கக்கூடிய சமயத்தில், அஹிம்சை ரீதியில் நடத்தக்கூடிய சமயங்களில்
அல்லாஹ்வுடைய உதவிகள் இருக்கின்றது. அவர்கள் இதற்கு மாற்றங்கள் செய்யக்கூடிய சமயத்தில் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லிவிட்டு மாற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை அணிவிப்பார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.